கர்நாடகாவிலிருந்து மேல்மருவத்தூர் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் வாகனம் கோர விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் காய்கறிகள் குறித்து அள்ளிச் சென்றனர். இது குறித்தான முழு விவரங்களை பார்க்கலாம். ராணிப்பேட்டை சிப்காட் அடுத்த எம்ராய்டு நகரில் ஜனவரி 8ஆம் தேதி இரவில் தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு மாலை அணிந்த பக்தர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் இருந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே காய்கறி லோடு ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி வந்த மினி லாரி டமார் என மோதியது. இதில் பேருந்தின் முன்பக்கம் பலமாக மோத, அதே நேரத்தில் பேருந்தின் பின்னால் வந்த லாரியும் சடாரென மோதியது. ஒரே நேரத்தில் 2 லாரிகளுக்கு இடையே பேருந்து சிக்கியதால் அதில் பயணித்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தனர். மேலும் 35க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடையவே அப்பகுதியை சேர்ந்தவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸை வரவழைத்தனர். இந்த சம்பவம் குறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் விபத்தில் சிக்கிய பேருந்து கர்நாடக மாநிலத்தில் இருந்து வந்தது என்று தெரிய வந்தது. கோலார் மாவட்டம் முல்பாகல் பகுதியை சேர்ந்த பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் வாலாஜா அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தலைமையில் போலீசார் நேரில் விரைந்தனர். பின்னர் சாலையில் சுக்குநூறாக கிடந்த வாகனங்கள் பொக்லைன் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டன. இதில் வேதனை என்னவென்றால், கோர விபத்து நடந்து அதில் 4 பேர் உயிரிழந்தது தெரிந்தும் சாலையில் சிதறிய காய்கறிகளை அள்ளுவதற்கே கூட்டம் கூடியது. எங்கு பார்த்தாலும் இரத்த சிதறல் இருந்த போதும் காய்கறி லோடு ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்ததை கவனித்தனர். லாரியிலிருந்து சாலையில் கொட்டிய பீட்ரூட், பீன்ஸ், காலிஃப்ளவர், மக்காச்சோளம், கொத்தமல்லி உள்ளிட்ட சுமார் 16 டன் காய்கறிகளை பொதுமக்கள் மூட்டை கட்டி வீட்டிற்கு தூக்கிச் சென்றனர்.